ஸோ அங்கே வந்து மெதுவடையை பார்த்தோம். ஸோ மெதுவடை பார்த்த உடனே சாப்பிட்லாம் போல் ஒரு ஆசையாக இருந்துச்சு. பட் நாங்கள் அதை வாங்கி பார்த்த உடனே அப்படியே அப்படியே தூக்கி எறிகிற கல் மாதிரி இருந்துச்சு அந்த மெதுவடை. மெதுவடைங்கிறது மெதுவாக அப்படியே சாஃப்டாக இருக்கணும், அப்படி தான் இருக்கிறது மெதுவடை. ஸோ நம்ம ஊரில் அப்படி தான் சாப்பிட்ருக்கோம். சரி, இன்றைக்கி திடீர்னு ஆசை வந்ததுனால இன்றைக்கி நம்ம மெதுவடை ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் நிறையா ட்ரிக்ஸ் இருக்குது. ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம மெதுவடை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு நம்ம வீட்லேயே மெதுவடை எப்படி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து உளுந்தம்பருப்பு வந்து கரெக்டாக ஒரு 1 ஹவர் 1.25 மணி நேரம் இருக்கும். அந்த அளவுக்கு இது ஊற வச்சுருந்தோம். ஸோ இது மட்டும் போதும். ஸோ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறது மெதுவடைக்கு உளுந்த மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே. இன்றைக்கி வந்து நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். நீங்கள் கிரைண்டர்லேயும் அரைக்கலாம், இல்லை மிக்சிலையும் அரைக்கலாம். ஸோ ரெண்டுத்தில் எதில் நீங்கள் அரைச்சாலும் சரி, வெறும் பருப்பு மட்டும்தான் அரைக்கணும். தண்ணி ஃபுல்லாக நீங்கள் எடுத்துடணும். அதுக்கடுத்து நீங்கள் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து விளையும் போது தேவைப்பட்டால் தண்ணி நீங்கள் தெளிச்சிக்கலாம். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம இப்போ எப்படி போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறம் நல்லா இருத்துட்டு கையிலே எடுக்கிறீங்க. நல்லா இருத்துட்டு அப்படி போடணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அரைக்க வேண்டியதான். தண்ணியே நீங்கள் ஊற்றக்கூடாது, எந்த தண்ணியும் சேர்க்கக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் ஃபுல்லாக மாற்றிட்டு நீங்கள் அப்படியே அரைச்சிடலாம். சரிங்களா? வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்லை. நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா தேவையான அளவு உப்பு நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அரைச்சதுக்கப்புறம் எவ்வளோ மாவு வரும், எவ்வளோ கன்சிஸ்டன்சி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால் இது வெறுமனே அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ட்லாம் நம்ம சேர்க்கும்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இது நம்ம இப்போ அரைச்சி எடுத்துருவோம். அரைச்சதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி அரைச்சதுக்கப்புறம் அப்படி இருக்கணும்னு. பார்த்திங்கன்னா மாவு அரைச்சிட்டோம். இப்போ நம்ம மாவு அரைச்சிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக இருக்குது. ஆனால் திக்னஸ் பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, எப்படி விழுகுதுன்னு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இன்க்ரீடியன்ட் சேர்த்துட்டு நம்ம கன்சிஸ்டன்சி வேணும்னாக்க தண்ணி சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி இதுக்கு தண்ணி தேக்கணும் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்ம கரெக்டாக இருக்குது. ஸோ பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம பார்த்த மாதிரியே பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். ஸோ இப்போ மாற்றிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இது நம்ம கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதில் என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 கப்பு மாவு இது. அதனால் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணியிருக்கேன் சின்னதாக. அதுக்கடுத்து மல்லி இலை சோப்படாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து கறி லீஃப் கருவேப்பிலை வந்துட்டு சோப்படாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் சோப்படாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து சின்ன இஞ்சி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து சோப்படாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்க்க போகிறோம். அதுக்கடுத்து வந்துட்டு மிளகு ஒரு 15லேருந்து ஒரு 20 பீஸ் வந்து மிளகு சேர்த்துக்க போகிறோம், முழு மிளகாய். ஸோ அது பாருங்கள், காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15லேருந்து 20 ஒரு மிளகு சேர்த்துட்டோம். ஸோ அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். ஸோ அந்த அளவு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே போட்டுட்டோம். ஸோ எல்லாமே போட்டுட்டு அழகாக ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கம்மியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறீங்களோ அது நல்லாயிருக்கும். ஏன்னா மாவோட சைஸ் தன்மை வந்து அதிகமாக இருக்கணும், வெங்காயம் வந்து கம்மியாக இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு போண்டா மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது நம்ம சேர்த்துக்கிறதே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இது நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சிக்கு வச்சுருங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வடை சுட ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு உப்பு டேஸ்ட்டு தெரியும்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லை நான் போடுறது கரெக்டாக தான் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நம்ம கன்சிஸ்டன்சி பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்குது. நீங்கள் போடும்போது கையில் தண்ணி தடவிக்கிட்டு அதுக்கப்புறம் போட ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்துடும். ஸோ கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம போடுவோம் வடை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேசாக தண்ணி தெளித்து பார்க்குறோம். ஸோ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வடை சுட போகிறோம். ஸோ லேசாக தண்ணி தொட்டுக்குங்க. தண்ணி தொட்டுக்கிட்டு இப்படி மேலாப்பில் எடுங்க. ஸோ அதுலேயே உங்களுக்கு வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி வரும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம எண்ணெய்க்கு ஏற்றாப்பில் நம்ம வந்து அளவு எடுத்துக்கிறோம். சரிங்களா?
வரமாட்டேது. யான்னு தெரியல. சரி, ஓகே. எனிவே நம்ம சக்ஸஸ் மெதுவடிக்கு ட்ரை பண்ணி போட்டிருக்கோம். எப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிட தான் போகிறோம். அது என்ன ஓட்டையாக வருதா ரவுண்டாக வருதா, மெதுவடைங்கிறது டேஸ்ட்டு தான். ஸோ நமக்கு வந்து இப்போ ஓட்டை தான் வரல, வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓகேவா. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வந்துட்டுருக்கு. நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வெந்துட்டுருக்கு. ஸோ அப்போ தான் இப்போ வந்து மாற்றி விடலாம். ஓகேவா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அழகாக வெந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் சரிங்களா. ஸோ இந்த ஒரு வட்டையில் மட்டும் அழகாக ஓட்டை இருக்குது. ஓகேவா. ஸோ நல்லா டெக்ஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு மாதிரி சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். கலர் டெக்ஸ்சரே சூப்பராக இருக்குது. ஸோ ஓகேவா. ஸோ ஆல்மோஸ்ட்டு வந்துருச்சு. ஸோ நம்ம எடுத்துடலாம். நல்லா அந்த வடையோட வாசனையும் சூப்பராக இருக்குது. நல்லா வாசனையாக வந்துருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அழகாக தான் எண்ணெயை எடுத்து அந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபைனலாக வடையில் வந்து ஓட்டை போட்டாச்சு. ஸோ அது வந்து முக்கியமாக காமிக்கணும். என்னடா மெதுவடை ஓட்டை இல்லைன்னு சொல்லி கேட்டக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் போடும்போது அது வரல, செகண்ட் டைம் போடும்போது ஓட்டை தன்னால் வந்துடுச்சு. சரிங்களா. ஸோ மெதுவடையில் ஓட்டை முக்கியம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ வாங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். ஆஹா, எவ்வளோ கடைங்கள்லாம் போய் பார்த்தேங்க, இந்த அளவுக்கு டேஸ்ட்டே இல்லை. ஸோ ரொம்ப நம்ம ஊரில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் இப்போ வந்திருக்கு. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.